வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம். மக்கள் திரள் போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதனை முன்னெடுப்போம் என்றும் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீடுகளில் 15 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. ராயனூர், கொங்கு மெஸ் மணி, கார்த்திக் உள்ளிட்டோர் வீடுகளில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. டாஸ்மாகிற்கு மதுபானம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் ரெய்டு நீடிப்பதாக தகவல். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இன்றும் நீடிக்கும் அமலாக்கத்துறை சோதனை. மதுபானம் கொள்முதல் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருவதாக தகவல். ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையமாக மாற்றிவிட்டதாக முதலமைச்சர் மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனையிட்டதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. சைக்கிள் பேரணியை தொடங்கி வைக்க இன்று அரக்கோணம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவருக்கு வீட்டுக் காவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் ஆலையை ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. 23 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊழியர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் 14 பேர் படகுடன் கைது. ஏப்ரல் 5ஆம் தேதி பிரதமர் மோடி இலங்கை செல்லும் நிலையில் நிரந்தர தீர்வு கிடைக்குமா என மீனவர்கள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் குற்றங்களுக்கு முதல்வர் எந்த பதிலும் சொல்வது இல்லை என குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியில் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு வழங்கப்பட்ட தொகை 675 கோடி, தமிழுக்கு 75 கோடி என அண்ணாமலை குற்றச்சாட்டு. 2006 முதல் 2014 வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியை வளர்க்க முயன்ற ப. சிதம்பரம் தற்போது அதனை எதிர்ப்பது கால கொடுமை எனவும் சாடல். தமிழகத்தில் இருமொழி பயிற்றுக் கொள்கை குறித்து பேசும் கனிமொழி தமது மகனை மட்டும் சிங்கப்பூரில் படிக்க வைப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழகத்தில் உள்ள ஏழை பெற்றோர்களுக்கு ஒரு நியாயமா எனவும் காட்ட. இந்தியா ஹிந்தி பேசும் தேசம் என்பதை உறுதிப்படுத்துவது பாஜகவின் செயல் திட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஒரே தேசம் ஒரே மொழி என்ற இலக்கை முன்வைத்து நம்மீது ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என காட்டம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கில் இன்று இப்தார் நோன்பு நிகழ்ச்சி. மாலை 6 மணி அளவில் தொடங்கும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க உள்ளதாக ஏற்பாடுகள் தீவிரம். கோடைக்காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் பொதுத் தேர்வுகளை முன்னிட்டு தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும்.
துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தல். மக்காச்சோளம் வர்த்தகம் மேற்கொள்ள சந்தை கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சி புத்தூர் குழுமாயி அம்மன் கோயில் விழாவில் தேரை இழுப்பதில் இரு சமூகத்தினரிடையே மோதல், போலீசார் குவிக்கப்பட்டு நடைபெற்ற தேரோட்டம். நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள், மே 1ஆம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலுவராயன் மலை அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதி இல்லாத அவலம், இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து செல்லும் நிலை நீடிப்பதாக கிராம மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே யானை தந்தம் விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேர் கைது. யானை தந்தம், பற்கள், செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வனத்துறை விசாரணை. மணப்பாறை அருகே வரலாற்று சிறப்புமிக்க வீரப்பூர் பொன்னார் சங்கர் கோயில் வேடபரி விழா கோலாகலம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மத்திய அரசின் தீவிர முயற்சியால் நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. தற்போது உருவாகியுள்ள நகர்ப்புற நக்சலைட்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் மீது மறைமுக சாடல். கங்கை நதியை சுத்தம் செய்வோம் என்ற வாக்குறுதியை பிரதமர் மோடி மறந்துவிட்டார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். பிரிட்டனில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி. ஜனநாயகத்தின் சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுவதை ஏற்க முடியாது என இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் நிதிஷ்குமார் அணி மாறுவார், ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு. மகாராஷ்டிராவில் வசிக்கும் ஒவ்வொருவரும் மராத்தி மொழியை கற்க வேண்டும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தல். மராத்தி மொழியை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் அறிவிப்பு. கன்னட நடிகை ரன்யாராவின் தங்க கடத்தல் வழக்கில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். ஜாமீன் கோரிய மனு பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. AI தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படும் போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம், பொதுமக்களுக்கு இணைய வழி குற்றப்பிரிவு எச்சரிக்கை. அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. 12,756 அடி உயரத்தில் உள்ள பனிலிங்கத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை தரிசிக்கலாம்.
உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியதன் எதிரொலி. உக்ரைனுக்கான உதவிகளை வழங்க தயார் என பிரான்ஸ் அறிவிப்பு. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு ராணுவ விமானத்தை பயன்படுத்தும் முடிவை கைவிட்டது அமெரிக்கா. அளவுக்கு அதிகமாக செலவாவதால் முடிவெடுக்கப்பட்டதாக தகவல். வட இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும். மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் இந்தியாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என இலங்கை போக்குவரத்து அமைச்சர் அறிவிப்பு. நடப்பாண்டு IPL போட்டிகளையொட்டி வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை வெளியிட்டது BCCI. பயிற்சியின் போது அங்கீகார அட்டை அவசியம், பரிசளிப்பு நிகழ்வில் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி அணியக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்த முடியும். நியூசிலாந்து அணியின் கேப்டன் சாண்ட்னர் நம்பிக்கை. சேலத்தில் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் டிராகன் திரைப்பட நடிகை லோஹர் பங்கேற்பு. விஜயின் அப்படி போடு போடு பாடலுக்கு மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடி உற்சாகம். பாலிவுட் சினிமாவின் தரம் மிகவும் மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து விலகுவதாக இயக்குனர் அனுராக் கஷ்யப் அறிவிப்பு. தென்னிந்திய சினிமாவில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்து வரும் பைசன் திரைப்படம் முதல் தோற்ற காட்சி இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது.